சிறப்புமிகு ஆயிஷா சார்பில் தஜ்வீத் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இதை யூடியூப்ல போடுறதுக்காண்டி திரும்பவும் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். பழைய பிள்ளைகளுக்கு இந்த தஜ்வீத் கிளாஸ் நடந்தது. இந்த புது பிள்ளைங்க சமீபத்தில் சேர்ந்தால் அவங்களோட சேர்ந்து இப்போ முழுசா நடக்கிற மாதிரி இப்போ ப்ரோக்ராம் நடந்திருக்கு. அதை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம தஜ்வீதில் மஹ்ரஜ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். அதுதான் முதல் பாடம். மொத்தம் அரபி எழுத்துக்களில் 29 எழுத்துக்கள் உள்ள அரபி எழுத்துக்கள்னா அலிஃப் பா தா சா அப்படி வரக்கூடிய அரபி எழுத்துக்கள் மொத்தம் 29 எழுத்துக்கள்ல வெளியாகும் இடங்கள் அரபியில் மஹ்ரஜ் சொல்லுவாங்க, உச்சரிக்கும் இடம். எல்லா அரபி பேசுகிற வாயில தான் பேசுவோம். ஆனா ஒவ்வொரு எழுத்தும் உச்சரிக்கிற இடம், அது வெளியாகிற இடம் வேற மாதிரி, வேற இடத்துல பாருங்க. கவனி, பாட்டு நல்லா கவனி. லாம் சொல்றோம், லாம் உச்சரிக்கும் போது இங்க இருக்கிறோம். காஃப் சொல்றோம், இந்த இடத்துல ஜீம் அது வேற இடத்துல. எல்லாமே வாயிலிருந்து வருது. ஆனா ஒவ்வொரு இடத்துல நம்ம உச்சரிக்கும் போது அது ஒவ்வொரு இடத்துல இருந்து வெளியாகும். இப்படி இந்த வெளியாகும் இடத்துக்கு பேர் தான் மஹ்ரஜ். அது வெளியாகும் இடத்துக்கு பேர் என்ன? மஹ்ரஜ். சத்தமா சொல்லு. மஹ்ரஜ். அந்த வெளியாகும் இடம் மஹ்ரஜ் மொத்தம் 17 எழுத்துக்கள். அரபி எழுத்துக்கள் மொத்தம் 29. மஹ்ரஜ் 17. 29 17 அப்படின்னு பார்க்கும்போது அந்த 17 வட இடங்கள் காரணம் என்னன்னா 29 எழுத்துக்களை இந்த 17 இடங்களுக்குள்ள அடைக்கிடுவாங்க. ஒரு இடத்துல 2 எழுத்து வெளியாகும், ஒரு இடத்துல 3 எழுத்து வெளியாகும். அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 17 இடங்கள்ல நம்ம அந்த கீழ்பட்டை மூக்கந்தட்டு வர அப்படி வரிசையா மஹ்ரஜை கொண்டு வருவாங்க. அதுல 17 இடங்களை கொண்டு வருவாங்க. இந்த 17 இடங்களுக்குள்ள 29 எழுத்துக்களை கொண்டு வந்துருவாங்க. இப்படி நம்ம படிக்கிறதால என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தா, நல்லா கவனிக்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூறும் பொழுது வரத்திலில் குர்ஆன தர்தீலா, தஜ்வீதுடைய முக்கியத்துவத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கான். சரியா? குர்ஆன் நன்கு தெளிவா தஜ்வீது பண்ணி ஓதணும்னு அல்லாஹ் தஆலா நம்ம கட்டளை இட்டிருக்கான். அப்படி இருக்கும்போது இதுல என்ன விபரீதம் ஏற்படும்? தஜ்வீது முறைப்படி ஓதலைன்னா என்ன விபரீதம் ஏற்படும்? தஜ்வீது கடல் நிறைய படிக்க வேண்டியது. அதுல ஃபர்ஸ்ட் பாடம் மஹ்ரஜ். இந்த ஒரே ஒரு மஹ்ரஜை மட்டும் விட்டோம். இந்த மஹ்ரஜ் ஒரே ஒரு பாடம் தான். இந்த ஒரு பாடத்தை கூட நம்ம படிக்கல அப்படின்னா இந்த விபரீதத்தை பாருங்க. உதாரணமா குர்ஆன்ல எல்லாம் தெரிஞ்சது ஆமன ரசூல் இருக்கா இல்லையா? அது கடைசியில் முடியும் போது எப்படி சொல்லுவாங்க? வஅஃபு அன்னா வஃபிர் லனா. அப்புறம் என்ன வரும்? வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின். படிக்கிறோமா இல்லையா? அதுல வஅஃபு அன்னா வஃபிர் லனா, வஃபிர் லனா என்ன இருக்கு? வஃபிர் லனா கைனோட உச்சரிப்பு ஒரு இடத்துல இல்லையா? நம்ம அந்த கைனை சரியான ஒரு உச்சரிக்காம வஃபிர் லனா சொல்லிட்டோம். என்ன சொல்லிட்டோம்? வஃபிர் லனா அப்படி சொல்லிட்டோம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக அப்படின்னு அர்த்தம். அந்த கைனோட உச்சரிப்பை லைட்டா அழுத்தி வஃபிர் லனா சொல்லிட்டா யா அல்லாஹ் எங்களை காஃபிராக்கின்னு அர்த்தம். நஅூது பில்லாஹி மின் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆமீன் சொல்லு. ஆமீன். அப்படி சின்ன ஒரு எழுத்து உச்சரிப்புல டிஃபரன்ஸ், எழுத்து உச்சரிப்புல நம்ம மாற்றம் செஞ்சுட்டா எவ்வளவு பெரிய விபரீதமான அர்த்தம் இருக்கு பாருங்களேன். இப்ப கூட அரபி ஓத தெரியாதவங்க தமிழ்ல ஓதிட்டு இருக்காங்க. அரபி அப்படியே தமிழ்ல எழுதி வாய் ஓதிட்டு இருக்காங்க. ஏன்னா கைனோட உச்சரிப்பு தமிழ்ல இல்லை, எல்லாருக்கும் இப்பதான் போடுவாங்க. அப்படின்னா அப்படி ஓதும் போது எப்படி அர்த்தம் பார்த்தீங்கன்னா இல்லையா? இந்த மாதிரி
பார்க்கிறோமா இல்லையா? அப்படிப்பட்ட விபரீதமான அர்த்தங்கள் புரிந்ததால குர்ஆன தஜ்வீத் முறைப்படி ஓதுறதுக்கு அல்லாஹ் தஆலா முக்கியத்துவம் கொடுக்கிறான். அதனால எவ்வளவு முடியுமோ இன்ஷா அல்லாஹ் தஜ்வீதில் அதிகமான கவனம் செலுத்துவோம், முக்கியத்துவம் கொடுப்போம். அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லா விஷயத்திலையும் வெற்றியை தருவானாக. ஆமீன்.